நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றினா ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பிளேயிங் லெவலில் இடம் கிடைச்ச வீரர்களை மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். யார் அந்த வீரர்கள், இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணால் நம்ம சிஎஸ்கே கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே முன்னாள் டெல்லி வீரரான பிரித்திவ் ஷாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக நிறைய நியூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரித்திவை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் வந்து வந்திருந்தார், அன்சோல்ட் ஆகிருந்தார், எந்த டீமுமே வந்து எடுத்துகிட்டு வரல. ரீசெண்டாக லீக்கில் நடக்கக்கூடிய மேட்ச்சில் நம்ம மகாராஷ்டிரா டீமுக்கு வந்து மாறி இருந்தார். இப்போதைக்கு ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ரீசெண்டாக இவரை பற்றின ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டீம்லேயுமே இல்லாத வீரர்களை வந்து எந்த ஒரு டீமுமே வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்கள பெருசாக வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அந்த வரிசையில் நம்ம பிரித்திவ் ஷாவை வந்து நம்ம சிஎஸ்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ப்ராசஸாக நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவரை எடுத்துகிட்டு வந்தால் ஓப்பனிங்லேயும் வந்து ஆட வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறைவான ப்ரைஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 தான் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே முக்கியமான வீரர்களுக்கு வந்து போக போகிறாங்க. ஸோ ஒருவேளை யாருமே கிடைக்கல அப்படின்னா பிரித்திவ் ஷாவை வந்து நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா அப்படின்னு. அடுத்து நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய பேரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்தாலும், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்ச சில முக்கியமான வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதில் முதல் வீரராக நம்ம அஸ்வினை வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் திரிபாதியை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேட்டிங்கில் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சங்கர், அது மட்டும் இல்லாமல் தீபக் கூட அப்படின்னு இந்த 4 பேரை சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சன் ரவந்தரா இல்லைனா கான்வே, இந்த 2 படத்தில் ஒருத்தரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிஎஸ்கே வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரச்சனா இருக்கட்டும், கான்வேயாக இருக்கட்டும், யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தாக்கணும். இந்த 5 பேரையுமே நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சிஎஸ்கே கையில் 25 கோடி ரூபா வந்து மிச்சமாகும். ஸோ ஆக்ஷனில் சில முக்கியமான வீரர்களை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நல்ல ப்ரைஸாக வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பேரையுமே சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரச்சனா கான்வேயா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களாக இருக்கட்டும், இவங்களை தவிர வேறு யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணலாம், யாரெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.